ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிரேக்க மொழியிலே ஆவியின் அச்சாரம் என்கிற வார்த்தையானது அரபோன் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையாக இருக்கிறது. பொருளை வாங்குகிறதற்கு கொடுக்கின்ற முன்பணம் என்கிற ஒரு அர்த்தமுடையதாக இருக்கிறது. நம்முடைய இந்த சரீரத்தை வாங்குகிறதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட தேவனானவர் ஆவியானவராகிய அந்த திருத்துவத்தினுடைய 3வது நபரை ஒரு முன்தொகையாக, ஒரு அச்சாரமாக நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். என்ன, இந்த சரீரம் முன்பணம் செலுத்திவிட்டபடியினால நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லுகிறபடி நம்மிடத்தில் பேசி முடித்து நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக அவரையே முன்பணமாக கொடுத்து அவர் நம்மை நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார். முழு சரீர மீட்பு அடைகிற அந்த நாளிலே அவர் முழுவதுமாக தனக்கென்று வாங்கிவிட்டார் என்கிற பொருள்படும்படியாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது ஒரு பொருளை இந்த உலகத்தில் வாங்குகிறதற்கு பேசி முடித்த பின்பு உறுதி அளிக்கும் வண்ணமாக நான் தான் இதை கட்டாயம் வாங்குவேன்னு சொல்லி வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உறுதி தொகையாக பேசி முடித்து கொடுக்கப்படுகிறதே, அதே போலத்தான் இது இனிமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தேவனே நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார் என்கிற காரியத்தை இங்கே பேசுகிறார். தேவன் விலை பேசி வாங்குகிற வரைக்கும் ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு முத்திரை தான் நம்ம மேலே வைத்திருந்தது. சாத்தான் மாட்டி விட்டுருந்தான். ஆகவே எல்லா பாவங்களும் நம்மை தட்டி 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 நமக்குள்ளே வந்து நம்மை அது சுற்றி பார்த்துட்டு போயிடுச்சு. எப்படி, அதாவது வீடு வாடகைக்குன்னு போட்டால் யார் யாரெல்லாமோ வந்து வீட்டை சுற்றி பார்ப்பாங்க, இல்லை விலைக்கு விற்கப்படும்னு போட்டாலும் எல்லாரும் சுற்றி பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் நாட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டுட்டானா யாரும் வரமாட்டாங்க, ஓ விற்பனை ஆயிற்றுன்னு சொல்லி. ஆகவே அவர் நம்மை முத்திரித்து நம்ம மேலே ஒரு சீல் போட்டு நாட் ஃபார் சேல், நான் வாங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு முத்திரையை போட்டு நம்முடைய இருதயங்களில் முன்பணமாக உறுதி தொகையாக திருத்துவத்தினுடைய அந்த 3வது நபராகிய ஆவியானவரையே நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, என் தேவன் என்னை விலைக்கு வாங்கிட்டாரு, கிரயத்திற்கு கொல்லப்படும்படியாக எனக்கு உறுதித்தொகையை அளிச்சிட்டாரு. அந்த உறுதித்தொகை அது எப்போ வரைக்கும் இருக்குன்னா, என் முழு சரீர மீட்பு நடக்கிற வரையிலும் அந்த காரியம் இருக்கும் என்கிறத என்னையும் அவர் இவ்வளோ பெரிய ஒரு விலையை கொடுத்து வாங்கியிருக்கிறாரேன்னு சொல்லி அந்த அன்போடு கூட இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்முடைய வாழ்க்கை பரியந்தமும் அவருக்காக பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியரில் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, அதாவது உறுதி பணத்தை கொடுத்தவர் தேவனே, ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரை, அந்த உறுதி தொகையை தந்தவரும் அவரை. இந்த சரீரம் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த உரிமை தொகையை அவர்தான் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 இந்த காரியத்தை பார்க்க முடியும். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாட் ஃபார் சேல், இது எனக்கு சொந்தம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அதாவது அந்த சரீர மீட்பு நடக்கிற நாள் வரையிலும் இந்த உறுதித்தொகை என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஒரு உதவித்தொகையாக உறுதித்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நிச்சயமாக நான் பரலோகம் செல்லுவேன் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் அத்தை ஆழமாக சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நமது அச்சாரமாக இருப்பவர் ஆவியானவராகிய தேவன், நமக்கு அச்சாரத்தை அளித்தவர் தேவன். முத்திரையும் அச்சாரமும் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது அது நிகழ்ந்தது என்பதை இந்த வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த அச்சாரம் பெற்றுக்கொள்ளுவோரின் உடைய உறுதிப்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இது நமது முற்றுமான மீட்பை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய சரீர மீட்பை அடையும் வரை ஆவியானவர் நம்முடன் அச்சாரமாக இருப்பார். மாதேவனான நித்திய ஆவியானவர் எபிரேயர் 9:14 அற்பர்களாகிய நமக்கு அச்சாரமாக நிற்கிறார் என்பது ஒரு அற்பமான காரியமா என்பதை உணர்ந்து பார்த்து
இது நம்மை தேவன் நேசிப்பதனுடைய ஆழத்தையும் நமது மீட்பின் மிகப்பெரிய அந்த அரிய தன்மையையும் புலப்படுத்துகிறதே. அதை அறிந்து கொண்டு அந்த அன்புள்ள தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.